ஹாய் நண்பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லோக்கீஸ் டைம் சேனல். இந்த வேல்யூபிளான டைமில் நம்ம பார்க்க போகிற கார் வோல்க்ஸ்வேகன் டைகோன் காரை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த காரோடைய ஃபியூச்சர் ஸ்பெக்ஸ் என்னென்ன அப்படின்றதெல்லாம் பார்த்தலாம். ஸோ இந்த காரோடைய விலை, அப்புறம் இந்த மாதம் வந்து டிசம்பர் 2024 நம்ம வீடியோ போட போகிறோம். ஆஃபர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்த்தலாம். இந்த கார் நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு வந்து ஒரு ஒன் ஆஃப் த சேஃப்டியஸ்டான ஒரு காம்பேக்ட் எஸ்யூவி தேடிட்டு இருந்தாலோ, அப்புறம் டிரைவிங் டைனமிக்ஸ் வந்து ரொம்ப நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த கார் ஒரு சூப்பர் ஆப்ஷனாக இருக்கும். இப்போ இந்த காரோட ஃபியூச்சர்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த காரோடைய விலை எவ்வளோ, ஸோ உங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கார் 14,70,000 உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகி, அப்புறம் வந்து 1 லிட்டர் வந்து டாப் மாடல் 20,20,000. நெக்ஸ்ட் 1.5 லிட்டரில் வந்து பார்த்தோம்னா மேனுவல் 23 லட்சமும், ஆட்டோமேட்டிக் வந்து பார்த்தீங்கன்னா 24,65,000 வரைக்கும் இருக்குது. இந்த காருக்கான ஆஃபர்னு பார்க்குறப்ப பேஸ் மாடல் 80,000 ஸ்டார்ட் ஆகி 1 லிட்டர் இன்ஜினுக்கு 1.5 லட்சம், அதிகப்படியாக 3 லட்சம் வரைக்கும் ஆஃபர் இருக்குது. ஸோ கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், கேட்டு தெரிஞ்சுக்கோங்க மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம். இந்த வோல்க்ஸ்வேகன் காரில் மட்டும்தான் அந்த பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்மெல் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு ஃப்ரெஷ் அப்டேட்டான டைகோனில் வந்து உட்காந்துட்ருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அலாய்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலர் ஃபினிஷ் வந்து கொடுப்பாங்க ஷைனிங்காக. அப்புறம் ஃப்ரண்ட் கிரில் முதற்கொண்டு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டார்க் தீமில் வந்து இருக்கும். இன்டீரியர் நல்லா சூப்பராகவே இருக்குது. பேக் சீட் கம்ஃபர்டபுள், சீட் அப்படியே பின்னாடி செதுக்கி எடுத்துருக்காங்க. நல்லா உள்ள கம்ஃபர்டபுளாக லாக் ஆகிட்டேன். மோஸ்ட் ஆஃப் த கார்ஸில் எனக்கு இந்த சீட் கம்ஃபர்ட் இல்லை இன் மை எக்ஸ்பீரியன்ஸ். வெரி கம்ஃபர்டபுள் ஹெட்ரெஸ்ட், சூப்பர். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த வேரியண்ட்டில் க்ரோம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணாமல் ஃப்ரண்ட் கிரில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டெயில் லேம்ப்ஸ் வந்து ஒரு பிளாக் அண்ட் லுக்கில் இருக்கிறது இந்த டைகோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஸ்போர்ட்டியான லுக் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த காரோட பூட் ஸ்பேஸ் நல்லா மேசிவாக 385 லிட்டர் ஆஃப் பூட் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சீட்ஸ் வந்து 40-60 ஃபோல்டபுள் சீட்ஸ். அண்ட் இந்த காரில் வந்து ஆம்பியன்ட் லைட்டிங் இருக்குது. அண்ட் டியூவல் டோன் ப்ரீமியம் இன்டீரியர் இந்த காரில் இருக்குது. இன்னொரு காரில் வந்து நம்ம பார்க்கலாம், பக்கத்தில் இருக்கக்கூடிய காரில். இப்போது ஃப்ரண்ட் சீட்ஸில் உட்காந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சீட்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு உங்களுக்கு சிம்பிளாக இருக்க மாதிரி தோணும், பட் கம்ஃபர்ட் வந்து சூப்பராகவே இருக்கும். இந்த காரோடைய நியூ அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் அண்டில் வென்டிலேட்டட் சீட்ஸ், அப்புறம் ஆர்ம் ரெஸ்ட் வரும், டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர், அப்புறம் பவர்டு எலக்ட்ரிக் சீட்ஸ் வந்து இந்த காரில் வந்து கிடைக்கும். ஸோ இந்த வேரியண்ட்டில் வந்து பார்த்தோம்னா பிளாக் அண்ட் பீஜ் இன்டீரியர் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல் பிளாக் தீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே வந்து சூப்பர் ரிச்சாக இருக்கும். உங்களுக்கு இந்த தீம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக ஏரியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும். இப்போ இந்த வண்டியுடைய ஹார்ட் மெயின் பாயிண்ட்டுக்கு வருவோம். டிரைவிங்க்கு முன்னாடி இந்த காரில் வந்து 2 இன்ஜின் ஆப்ஷன்ஸ் இருக்குது. 1 லிட்டர் TSI, 1.5 லிட்டர் TSI. ரெண்டுத்துலேயும் வந்து டர்போ இருக்குது. இந்த 1 லிட்டர் இன்ஜின் 1000 cc வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 115 PS ஆஃப் பவர் வந்து உங்களுக்கு உருவாக்கும். டார்க் வந்து 178 Nm ஆஃப் டார்க். இதே 1.5 லிட்டரில் டர்போ போனீங்கன்னா பவர் வந்து 150 PS ஆஃப் பவரும், டார்க் வந்து 250 Nm ஆஃப் டார்க். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 70 Nm ஆஃப் டார்க் வந்து அதிகம். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக, அப்புறம் ஒரு அக்ரெசிவான ஒரு பவர் வேணும்னா 1.5 லிட்டர் சூப்பர் ஆப்ஷன். 1 லிட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பவர் வந்து கம்மியாக இருக்குன்னு நினைக்காதீங்க. 3 சிலிண்டர் வண்டி, 1 லிட்டர் இன்ஜின். ஆனால் வந்து நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ பவர் வந்து கண்டிப்பாக அதுலேயுமே வந்து இருக்குது. ஸோ ரொம்ப வந்து எந்தூசியாஸ்டிக்காக ட்ரைவ் பண்ணுறதுக்கு 1.5 லிட்டர் TSI வந்து ஒரு சூப்பர் ஆப்ஷனாக இருக்கும். 1 லிட்டரில் 6 ஸ்பீட் மேனுவல் இருக்குது, 6 ஸ்பீடில் ஆட்டோமேட்டிக் இருக்குது. இதே 1.5 லிட்டர் இன்ஜினில் 6 ஸ்பீடில் மேனுவலும் 7 ஸ்பீடில் DSG கியர் பாக்ஸ் இருக்குது. டியூவல் கிளச் டிரான்ஸ்மிஷன் உள்ள ஒரு சூப்பரான ஒரு ஆட்டோமேட்டிக் வேர்ஷன். ஸோ ட்ரைவ் பண்ணுறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். பவர் ஷிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப குயிக்காக இருக்கும். அதனால் ஒரு என்தூசியாஸ்டிக்காக ட்ரைவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 1.5 லிட்டர் ஒரு செம ஆப்ஷனாக இருக்கும். மைலேஜ் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 1 லிட்டர் இன்ஜின் ஒரு சூப்பர் சாய்ஸாக இருக்கும். எப்படி சொல்கிறேன்னா, இந்த 1 லிட்டர் இன்ஜின் உள்ள காரை 24 hours வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராக்கில் வந்து ட்ரைவ் பண்ணியிருக்காங்க. காரில் எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா, 24 hours என்டியூரன்ஸ் ட்ரைவ்ன்ட்டு. அதுக்கு என்ன அர்த்தம்னா 24 மணி நேரம் தொடர்ந்து காரோட இன்ஜினை வந்து அப்படியே ரன் பண்ணி ட்ராக்கில் வந்து ரன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு 55 கிலோமீட்டர் ஸ்பீடில் கான்ஸ்டண்ட்டாக. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் பெஞ்ச் மார்க்கை செட் பண்ணி நேஷ்னல் ரெக்கார்டு வந்து வாங்கியிருக்கு. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 24 மணி நேரத்தில் 4423 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி உங்களுக்கு சாதனை படைச்சிருக்கு. 1 லிட்டர் இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா 29.8 கிலோமீட்டர் பர் லிட்டருக்கு வந்து உங்களுக்கு மைலேஜ் கிடச்சிருக்கு அந்த 24 hours ட்ரைவ் பண்ணதில் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க வெப்சைட்லேயே. 24 hours ரன் ஆகி என்ன ஆகலை டோட்டல் டிரைவிங்கில். ஸோ 24 hours என்டியூரன்ஸ் டிரைவ் நேஷ்னல் ரெக்கார்ட்.
ஓகே போகலாம் பிரதர். சீட்லாம் பயங்கர கம்ஃபர்டபுளாக இருக்கும் போல். நிறைய லெக் ரூம் இருக்குது பாருங்கள். இதுதான் சொல்லியிருப்பேன் வீடியோவில். அழகாக வந்து அப்படியே ஸ்கல்ப் பண்ணி எடுத்துருக்காங்க. உட்காந்தா நம்ம கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம். நல்லா ஒரு பெரிய ஆம்ரெஸ்ட் வித் கப் ஹோல்டர். பேக்கில் ஏசி வென்ட்ஸு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாருங்கள் எவ்வளோ பெரிய சூப்பர். வா அமேசிங். நல்லா கம்ஃபர்ட். நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குல்ல. எவ்வளோ இடம் இருக்கு பாரு. கால் நீட்டு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. தலை வைக்கிறதுலாம் எது ஆம்ரெஸ்ட் எடுத்துக்கலாம். உட்காரலாம். கால் வைக்கிற இடம்லாம் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. நல்லா சில்னஸ் வர மாட்டிருக்க வண்டி. ஸ்டார்ட் பண்ணோன்னே இவ்வளோ சில்னஸ் வருது. நான் கூட ஜன்னல் கீழே இறக்கி இருக்கும்னு நினச்சேன். ஓ, ஃப்ரண்ட் ரோவில் இருக்க ஏசியோட வெண்ட்லேருந்து நல்லா காற்று எனக்கு வருது. இங்கே நல்லா இடம் இருக்கிறதுனால. லெக் ரூம் ரொம்ப கால் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி உட்காரலாம் அழகாக. பேக் சீட்டில் தை சப்போர்ட்டில் இருந்து உங்களுக்கு லெக் ரூம்லாம் வந்து நிறைய இருக்குது. சூப்பர் கம்ஃபர்டபுளாக நீங்கள் வந்து உட்காரலாம். இந்த காரோட சஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிஃபர் சைடில் இருக்கும். இப்போ அப்படியே தூக்கி போட்டுச்சு பார்த்தீங்களா. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஒரு பேட் ரோட்ஸ்லாம் வந்துச்சுன்னா டப்புன்னு அடிச்சிச்சுன்னா அந்த டப்புன்ற சவுண்ட் வந்து உள்ளே கேட்கும். ஏன்னா வண்டி வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்டிஃபான ஒரு சஸ்பென்ஷன். அதனால் ட்ரைவ் பண்ணுறப்போ உங்களுக்கு சூப்பர் ஒரு ஸ்ட்ராங் கான்ஃபிடன்ஸ் லெவலில் உங்களுக்கு கிடைக்கும். பட் இந்த பேட் ரோட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷாக்ஸ் வந்து லைட்டாக வந்து அப்சார்ப் ஆகும். எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் டிரைவிங் சீட் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான பொசிஷன் வரதுக்கு வெரி குவிக் இன் செகண்ட்ஸில் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்டியரிங் வந்து டில்ட் இருக்குது, டெலஸ்கோப்பிக்கும் இருக்குது. ஹைட் அண்ட் ரீச் நீங்கள் வந்து ஹைட்டாகவும் ஏற்றிக்கலாம். அப்புறம் மேலே கீழே ஏற்றி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு பர்ஃபெக்டான ஒரு டிரைவிங் பொசிஷன் வச்சுட்டு அப்புறம் நீங்கள் ஒரு சூப்பர் ஸ்போர்ட்டியாக வந்து ட்ரைவ் பண்ணலாம். ஸோ நம்ம ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டரில் டர்போ உள்ள காரை தான் நம்ம வந்து ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கோம். ஏசி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த டச் மூலிமா வந்து நீங்கள் வந்து ஃபேனை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஸ்பீடு. ஸோ ரன்னிங் அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே தேடுற மாதிரி இருக்கும். பட் யூஸ் பண்ணுறதுக்கு சென்சிட்டிவாக நல்லா சூப்பராக இருக்குது. நல்லாயிருக்கு யூஸ் பண்ணுறது. சஸ்பென்ஷன் ஸ்டிஃபாக இருக்கிறனால இந்த சவுண்டாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக கேட்பீங்க. பட் ரொம்ப பேட் ஷாக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து அப்சர்வ் ஆகாது. உங்களுக்கு சூப்பர் ஸ்டெடியான ஒரு கான்ஃபிடென்ட் ட்ரைவ் வேணும்னா நீங்கள் அதெல்லாம் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். ஸ்லோ ஸ்பீடில் ரன் ஆகிறப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்பீட் பிரேக்கர்லாம் ஏறி இறங்குறதெல்லாம் வந்து அழகாக உங்களுக்கு ஸ்மூத்தாக ஏறி இறங்கிடும். ஸ்டியரிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அதாவது ஸ்மூத்தாக இருக்குது, லைட்டாகவும் இருக்குது. ஆனால் நல்ல ஒரு வெயிட்டடாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அதனால் நீங்கள் டிரைவிங் எப்போ ஒரு சூப்பர் கான்ஃபிடென்ட்டாக வந்து ட்ரைவ் பண்ணலாம். ஏன்னா ஸ்டியரிங் எந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கிரிப்பில் இருக்கும், அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் டிரைவிங்க்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நம்ம ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்க இந்த 1 லிட்டர் டர்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நினச்சதை விட பவர் வந்து சூப்பராகவே இருக்குது. இது ஒரு 3 சிலிண்டர் வண்டின்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகாது. எனிவே நீங்கள் வந்து ஒரு 4000 RPM தாண்டி ஒரு நல்ல ஒரு பவர் அண்ட் புல் இருக்குது. உங்களுக்கு நாய்ஸ் வந்து மட்டும் உங்களுக்கு அந்த 3 சிலிண்டர்னால நல்லா உங்களுக்கு வந்து கேட்கும். பட் எனிவே நீங்கள் ஒரு ஸ்போர்ட்டியாக ட்ரைவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. இந்த காரில் வந்து விண்ட்ஸ்க்ரீன் வந்து லைட்டாக வந்து கிராக் ஆகிருக்கு. அதனால் உங்களுக்கு விண்ட்ஸ்க்ரீன்லேருந்து உங்களுக்கு அந்த ஏர் நாய்ஸ்ன்றது கொஞ்சம் கேட்கும். கியர்ஸ் எல்லாம் நல்லா ஸ்மூத்தாக உங்களுக்கு ஷிஃப்ட் ஆகும். அப்புறம் கிளச்சு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சாஃப்ட்வேர் சைடில் இருக்கும் உங்களுக்கு கிளச்சு.
அதே சமயம் நல்லா க்ரிப்பாக இருக்கும் கிளச்சு. இந்த கார் வந்து ஸ்டியரிங் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் பார்க் பண்ணுறப்பெல்லாம் உங்களுக்கு ரிவர்ஸ் எடுக்கிறப்பெல்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இந்த 1 லிட்டர் இன்ஜின் வந்து நம்ம நினச்சதை விட நல்லா பஞ்சியாகவே இருக்குது. அந்த 3 சிலிண்டர்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹையஸ்ட் ஆர்பிஎம் நீங்கள் ரைஸ் பண்ணுறப்ப ரொம்ப அந்த கிளாட்டர் சவுண்ட் வர்றப்போ தான் உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியும். ஹைவேஸ்லலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரைவ் பண்ணுறதுக்கு அண்ட் ஸ்மூத்தாகவும் இருக்குன்னு நினைக்கிறேன். லோ ஸ்பீட் ட்ரைவ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது அண்ட் ஃபியூல் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்குது. உங்களுக்கு 1 லிட்டர்லேயே வந்து டர்போ பெட்ரோலில் ஆட்டோமேட்டிக்கும் கிடைக்குது. ஏன்னா கொஞ்சம் ஜர்க்கியாக இருக்கும் உங்களுக்கு. வர வண்டிங்களாம் அந்த பிரேக்கிங் இதில் நல்லா இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக்கிங் ரொம்ப ஆழம் அடித்தாலும் ஸ்டாப் ஆகிறது கஷ்டம். ஜெர்மன் வண்டிலாம் எல்லாமே பிரேக்கிங் இந்த விண்ட்ஸ்க்ரீன் லைட்டாக கிராக் ஆகிருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப ஏர் நாய்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பார்க்குறப்ப 188 mm. நம்ம இந்தியன் ரோட்ஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் சூப்பராகவே இருக்கும் ட்ரைவ் பண்ணுறதுக்கு. அண்ட் இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வர்ச்சுவஸ் விட ஜஸ்ட்டு 9 mm தான் வந்து அதிகம். நிறைய பேர் இந்த வண்டியை வாங்குறோன்னு சொல்லிட்டு போயிட்டு வர்ச்சுவஸ் வந்து புக் பண்ணியிருக்காங்க. ஸோ வர்ச்சுவஸ் வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஜெர்மன் வண்டி சும்மா சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு எஸ்யூவிக்கான ஒரு ஃபீலும் அப்புறம் டிரைவிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெர்மன் குவாலிட்டியோட ரைடும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த காரில் இருக்கும். உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெர்மன் ரைடோடைய எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா 1.5 லிட்டர் டிஎஸ்ஐயை செலக்ட் பண்ணுங்கள். டர்போ சூப்பராக இருக்கும் ட்ரைவ் பண்ணுறதுக்கு. சன்ரூஃப் பாருங்கள். மற்ற ஃபியூச்சர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். சேஃப்டியில் 6 ஏர்பேக்ஸ் இருக்குது. எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் இருக்குது. ஆன்டி பிரேக்கிங் சிஸ்டம், ஏபிஎஸ், எலக்ட்ரானிக் பிரேக் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாம் இருக்குது. ஸோ பிரேக் அசிஸ்டோட இப்போ நம்ம ஹைவேல ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கோம். ஹைவேயோட டிரைவிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்ல ஆர்பிஎம் ஃப்ரீ ஃப்ளோவாக 6500 ஆர்பிஎம் வரைக்குமே உங்களுக்கு டச் ஆகுது. ஹைவே டிரைவிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெபிலிட்டி வந்து அடிச்சிக்கவே முடியாது. சூப்பரான ஸ்டெபிலிட்டி. ஸோ நீங்கள் ஒரு சூப்பர் ஸ்டெபிலிட்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா வண்டியோட டிரைவிங் அண்ட் ஹேண்ட்லிங்க்கு இந்த கார் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இந்த காரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டயர் ப்ரெஷர் டிஃப்ளேஷன் வார்னிங்ட்டு ஒரு சேஃப்டி ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. டயரை வந்து ப்ரெஷர் வந்து உங்களுக்கு கம்மியாச்சுன்னா உங்களுக்கு வந்து அலர்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்ஸ் இருக்குது பேக் சீட்டில். அழகாக அவங்க குழந்தைங்கள்லாம் வந்து உட்காந்து கூட்டிகிட்டு போகலாம் சேஃப்டியாக. ஸோ இந்த வண்டி கிராஷ் ரேட்டிங்கில் 5 ஸ்டார் வாங்கியிருக்கு. ஜிஎன்சிஏபி ரேட்டிங்கில் ஒன் ஆஃப் த சேஃப்டியஸ்ட் எஸ்யூவி இன் இந்தியா அப்படின்ற மாதிரி வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ சேஃப்டிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா தாராளமாக அந்த வண்டி வந்து உங்களோட சாய்ஸ் லிஸ்ட்டில் நீங்கள் வைக்கலாம். இப்போ இந்த காரோட இன்ஃபோர்டைன்மெண்ட் பார்க்கலாம். 25 சென்டிமீட்டர் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே இருக்குது ஒயர்லெஸில். அப்புறம் ஒயர்லெஸ் சார்ஜர் இருக்குது. நேவிகேஷன்லாம் நீங்கள் அதிலே வந்து பார்த்துக்கலாம். இந்த காரில் கொடுத்துருக்கக்கூடிய மியூசிக் சிஸ்டம் 6 ஸ்பீக்கர் உள்ள ஒரு ப்ரீமியமான மியூசிக் சிஸ்டம் கொடுத்துருவாங்க. காம்படிட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பிராண்டு வந்து கொடுக்குறாங்க. அதர் பிராண்ட்ஸ் உங்களுக்கு போஸ் அந்த மாதிரிலாம். பட் இந்த காரில் வந்து வோல்க்ஸ்வேகனே வந்து பார்த்திங்கன்னா 6 ஸ்பீக்கரோட ஒரு ப்ரீமியமான சவுண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. கேட்க நல்லாவே இருக்குது. அடிஷ்னல் ஃபியூச்சர்ஸில் கீலெஸ் என்ட்ரி இருக்குது. அப்புறம் புஷ் ஸ்டார்ட் பட்டன் இருக்குது. ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் ஃபங்க்ஷனோட ஸ்பீடோமீட்டர் இப்படி மாற்றிக்கலாம். இந்த டிஸ்பிளேவே இப்படி தான் இல்லைங்களா? டிஸ்பிளேவே அப்படி தான். இந்த காரில் பிரேக்கிங் சிஸ்டம் ஏன் அவ்வளோ சூப்பராக இருக்குன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்க் பிரேக், அதோட உங்களுக்கு ஹைட்ராலிக் பிரேக் பூஸ்டர்ஸ் இருக்குது. அண்ட் எலக்ட்ரானிக் டிஃப்ரென்ஷியல் லாக் கூட இந்த காரில் வந்து இருக்குது. அண்ட் நிறைய சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்குது, சொல்லிகிட்டே போகலாம். வென்டிலேட்டட் சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கூலிங்காக சூப்பராக இருக்குது. நல்லா உடனே சில்லுன்னு ஆகுது. இந்த வண்டியோட மைலேஜ்னு பார்க்குறப்ப 19.87 ஹையஸ்ட் ஃப்ரம் 19 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆவரேஜாக நீங்கள் ட்ரைவ் பண்ணுறப்ப
ஓவரால் ஸ்பீடில் ஒரு 14 to 15 நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். இன்னும் கூட வந்து ட்ராப் ஆகும் நீங்கள் ரொம்ப பர்ஃபார்மன்ஸாக ட்ரைவ் பண்ணால். பட் ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த 19.87 20 km/L நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். இந்த வண்டியோட ஓவரால் என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா, ஒரு சூப்பரான ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு ட்ரைவ் ஃபீல் வேணும். அட் த சேம் டைம் நல்ல ஒரு கம்ஃபர்ட் அண்ட் சேஃபஸ்ட்டான ஒரு எஸ்யூவி வேணும்னா கண்டிப்பாக இந்த காரை உங்களுடைய செக்லிஸ்ட்டில் வந்து நீங்கள் வைக்கலாம். ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப அமேசிங்காக இருக்குது. ஒரு ஜெர்மன் கார், ஒரு ஜெர்மன் ஃபீல் டிரைவிங் வேணும்னா நீங்கள் இந்த காரை வந்து பிக் பண்ணி கண்டிப்பாக வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். ஷுவர்லி யூ வில் லவ் த டிரைவிங் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் திஸ் கார் அப்படின்றது தான் என்னோடய ஒப்பீனியன். அண்ட் ஒன்று நீங்கள் ரொம்ப பேட் ரோடு இருக்கக்கூடிய ஏரியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் பம்பியாக தூக்கி போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா வண்டி வந்து ஸ்டிஃபர் சஸ்பென்ஷனில் இருக்கிறனால ஸ்போர்ட்டியாக ட்ரைவ் பண்ணுறதுக்கு. ஸோ பேட் ரோட்ஸில் இருக்கக்கூடிய ஏரியா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மைண்டில் வச்சுக்கோங்க. மற்றபடி இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பாய் நண்பா, டேக் கேர், பபாய்.